திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலே தமிழகத்துக்கு வேணாம்னு சொல்றீங்களா? அந்த கருத்தியலுக்கான காலகட்டம் முடிந்து விட்டது என்கிறேன். ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணும். ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். அப்ப தமிழகத்துக்கான கருத்தியல் என்ன? தமிழகம் எதை வச்சு நீ இயங்க போகுது? எந்த கருத்தியலும் வேணாம் பாஸ். தமிழ்நாட்டினுடைய வரலாறுலயே கருத்தியல் அரசியல் தோத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்காதீங்க. பிளைண்டா யார் மேலையும் நம்பிக்கை வச்சு நீங்க அலாதியா போயிடாதீங்க. உங்களை கொண்டு கூட வெற்றியை தேடுவாங்கிறதான் எண்ணூறு சொல்லப்பட்ட மிகச்சிறந்த அரசியல். இந்த இசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளுக்கான காலகட்டமே முடிஞ்சு போச்சு. லீடர்ஸ் இல்லாம ஒரு சொசைட்டி வரணும். இந்த ஐடியாலஜி ரூல் பண்ணணும், பர்சன்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொள்கைகளை வகுத்து கொடுத்தவங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா பெரியார் இருந்து ஆரம்பிக்குது. நம்ம டீ கடையில உட்கார்ந்து 6 பாயிண்ட் சிகரெட்டை வாங்கிக்கிட்டு ஊதிட்டு மார்க்சியம், மாவோயிசம் எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? மார்க்சியத்தை கற்றுத்தந்தால் எந்த அடையாளமும் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு உணர்வு என்பது மேலும் காவி வெறியர்களுக்கு எதிராக நாம் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் மார்க்சியமாகத்தான் இருக்கும். மார்க்ஸ் தான் சொல்லுவார், உண்மையான மகிழ்ச்சி என்பது போராட்டம் தான். எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேல கட்டமைக்கப்படலனா ஏதோ ஒரு கட்டத்துல மக்களுக்கு எதிர்நிலையில போய் நின்றுடும்ன்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. மார்க்ஸ் யாரு? மனித குலத்துக்கு, சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமா இருக்கிற ஒரு தத்துவத்தை பேசுறாரு. மார்க்சும் ஏங்கல்ஸும் எங்கோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து சிந்தித்து எழுதிய எழுத்துக்கள் ரஷ்யாவில் ஜார் மன்னர்களின் ஆட்சியை வீழ்த்தியது. சீனாவின் மக்கள் சீரம் நடந்தது. மாவோவின் தலைமையில் ஒரு பயணம் நடந்தது. மாவோவை இயக்கியது மார்க்சின் சிந்தனை, லெனினை இயக்கியது மார்க்சின் சிந்தனை. சிவப்பு சித்தாந்தம் தனியா நின்று ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஊரா போயிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை இந்த சினிமாக்காரங்க ஒருத்தனை கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கண்டினியூஸா பிரச்சனைகளையே எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க. அவங்க எவ்வளவு வில் பவர் வேணும்? உங்களுடைய சித்தாந்தம் உங்களை எவ்வளவு தூரம் தயார்படுத்திருக்கணும்? செத்து போச்சுங்க நீ கம்யூனிசம். இந்த ஊர்ல கம்யூனிசம் அழியுமா? அழியுமாவா? சொல்லுங்க. மார்க்சிய தத்துவம் அழியுமா? மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். கவர்ச்சியால் உருவாகின்ற ஒரு சமூகம் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க முடியாது.